ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாக்ஸ் பற்றி தான். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து சவுண்ட் பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து அன்பாக்சிங் வரைக்கும் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதே மாதிரி ப்ரைஸிங் ரேஞ்சு அது வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, வேலிடிட்டி, லைஃப் டைம் வேலிடிட்டி எப்படி வாங்குறது, அதே மாதிரி வந்து நார்மலாக வந்து பேடிஎம் ஆப்பில் ஆன்லைன் மூலமாக எப்படி வாங்குறதுங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து செப்பரேட்டாக 2 வீடியோவாக கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ 2 வீடியோவும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை தவிர்த்து இதை வாங்கிட்டேன், எனக்கு இப்போ இது யூஸ் இல்லை, நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுருந்தா நமக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். Tools are cropping, freeze a party coming, move around like fresh when you. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சவுண்ட் பாக்ஸ் இப்போ வாங்கிட்டோம், நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ இன்கேஸ் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறோம், அப்படி இல்லை பர்மனெண்ட்டாக மூடுறோம், இல்லை இன்கேஸ் எனக்கு இப்போதைக்கு இந்த பேடிஎம்மில் தேவையில்லை, நான் வந்து ஃபோன்பேவோ இல்லை கூகுள் பேவோ யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேங்கிறப்போ இந்த சவுண்ட் பாக்ஸை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக 299 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 125 ரூபா மந்த்லி ரெண்டல் போடுவாங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் வந்து நான் யூஸ் தான் பண்ணலையே அப்படின்ட்டு நீங்கள் சும்மா தூக்கி வச்சிடாதீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த 125 ரூபா அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்றைக்கு பணத்தை வந்து ஆட் பண்ணுறீங்களோ, அந்த பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பை யூஸ் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி வந்து நிச்சயமாக அதை வந்து ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக அதை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. முக்கியமாக இன்னொரு ஆப்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2000 ரூபா நான் வந்து முன்னாடியே வந்து பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். 2000 ரூபா கொடுத்து லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அப்படி இல்லைனா நீங்கள் ரிட்டர்ன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஏன்னா கஸ்டமர் கேரில் கேட்டால் நான் வந்து 2000 ரூபா பிளான் தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் கொடுத்துருங்க, ஏன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அவங்கள்ட்ட கொடுத்துடணும், ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா மிஷின் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து இந்த 299 பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கேஷ்பேக்காக வந்துடுது, கேஷ்பேக் பாயிண்ட்ஸாக. ஸோ வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. 125 ரூபா ரெண்டல் மட்டும் தான் எங்களுக்கு, அதுவும் வந்து நாங்கள் நெட்வொர்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலன்னா ரிட்டர்ன் பண்ணலைன்னா அந்த ரெண்டல் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 2000 பிளானாக இருந்தால் நம்ம வச்சுக்கலாம், ரெண்டல் கிடையாது. பட் ஆனால் இருந்தாலுமே அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கிற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீஆக்டிவேட்டுக்கு தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆப்ஷனை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பை நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் ஓப்பன்லேயே தான் இருக்கணும், டீஆக்டிவேட் பண்ணாமல். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் பேக் சைடில் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கும். ஸோ அந்த நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அந்த நம்பர் வந்து கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இது மாதிரி என்னோட சவுண்ட் பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணல, எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பேசுனாங்கன்னா தமிழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி பேசுங்க. அப்படிலாம் இங்கிலீஷ்லேயே நீங்கள் பேசுங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணணும், அதுதான் ரொம்ப மேண்டட்டரி. அப்படி இல்லைன்னா அவங்க நிச்சயமாக வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதுலேருந்து பண்ணுங்கன்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணி என்னோட சவுண்ட் பாக்ஸ் நான் வச்சுருக்கேன், அதை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து 3 டைம்ஸ் உங்களை கேட்பாங்க கன்ஃபர்மேஷன், நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவான்ட்டு. நீங்கள் வந்து எனக்கு தேவையில்லை, நான் யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து வாங்கிங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து 23rd அன்றைக்கி நான் ரெக்வஸ்ட் ப்ளேஸ் பண்ணேன். முந்தா நாள் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. அரௌண்ட் ஒரு 4-5 டேஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சரியில்லைன்னா நம்ம அமேசான்லேருந்து வந்து ரிட்டர்ன் வாங்குவாங்களோ அதே மாதிரியே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் தான் அந்த 125 ரெண்டலுக்குன்னு இருக்க ஆப்ஷன் வந்து போயிடுது. அதே மாதிரி சவுண்ட் பாக்ஸ் நமக்கு வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் QR செக்ஷனில் போய் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் அந்த சவுண்ட் பாக்ஸோட ஆப்ஷனும் போயிடுது கம்ப்ளீட்டாக. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டல் எதுவும் அவங்க அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஈவன் அதை உங்களுக்கு காமிச்சாலுமே ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் காமிக்கும். பட் ஆனால் ரெண்டல் போகாது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து முறையாக வந்து கஸ்டமர் கேர்லேருந்து சொல்லி நீங்கள் வந்து கால் ரைஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி வந்து அந்த இதை ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க நீங்கள் வந்து சார்ஜர் பார்க்குறாங்க, அதே மாதிரி பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் பார்க்குறாங்க, அதே மாதிரி அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸில் வச்சு கேட்குறாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு தேவை கிடையாது. முக்கியமாக இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அந்த 299 ரூபா உங்களுக்கு திரும்ப வராது. ஸோ அது வந்து ஒன் டைமாக நீங்கள் பே பண்ணது தான். உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்ததுனால திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்னு கேட்காதீங்க, பண்ணவே மாட்டாங்க. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போனாலும் அவங்க வந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு அப்போ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து அந்த 299 வந்து சர்வீஸ் சார்ஜாக மட்டும்தான் வாங்குகிறோம். ஸோ பேடிஎம் பிஸ்னஸ் பாக்ஸ் சவுண்ட் பாக்ஸுக்குன்னு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அது எங்களோட தான், நீங்கள் எங்கள்கிட்டே கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அதில் சிம் இருக்கிறதுனால நீங்கள் அதை வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் வந்து வேறு சிம்மையும் போட்டு அதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களா கான்ஃபிகர் அவங்க சைட்லேருந்து பண்ணுற வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது நல்லது.
அதே மாதிரி வந்து அந்த ₹299 நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. அது ரெண்டாவது ஆப்ஷன் பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அதான் நமக்கும் வந்து நல்லது. ஏன்னா இன்கேஸ் நம்ம எப்படி இருந்தாலும் பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பை யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். ஸோ அப்போ ஏதோ ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது இதுக்கான சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் மூலியமாக மட்டும் நீங்கள் வந்து ரிட்டனுக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். அதுதான் சஜஸ்டடு. ஸோ பேக் சைடில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.